தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். வாருங்கள் ஆராதிப்போம். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்மடியிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. கலையாமல் காத்து கொண்டீர், அழியாமல் அணைத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இந்த மதிய வேளையிலே சுவாமி இதோ ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இருட்டாயிருந்தது. சூரியனுடைய ஒளி மங்கி போயிட்டப்பா. உம்முடைய பாடுகள் நாள் முழுவதும் உமக்கு வேதனை. காலை 9 மணி சிலுவையிலே அறையப்பட்டீர், 3 மணிக்கு உயிர் விடுகிறீர். ஏறக்குறைய 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குகிறீரப்பா. இந்த நண்பகல் வேளையிலே 12 மணி முதல் 3 மணி வரை சூரியன் மறைந்தது, இருள். இந்த நேரத்திலே சுவாமி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. ஜெபிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. சங்கீதம் 55:17 சொல்வதை போல மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் முறையிட்டு கதறுகிறேன். அவர் என் குரலை கேட்கின்றார். என் மகனே மகளே, காலையிலும் மாலையிலும் நண்பகலிலும் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குரலை கேட்கின்றவர். பிற்பகல் வேளையிலும் உம்மை துதிப்பேன், பிற்பகல் வேளையிலும் உம்மை துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, நீரே என் சூரியன், நீரே என் ஒளி, களைப்பின் நேரத்தில் பலன் தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வேலை பழுவினால் சோர்ந்து போகையில் உமது பிரசன்னம் என்னை தாங்குதே. வெயில் சூடானாலும் நீரே என் நிழலாயிருக்கிறீர், உங்க கிருபை போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிற்பகலிலே நம்முடைய ஜெப குறிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே? முதலாவது நன்றி செலுத்துவோம். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்வதை போல, அப்பா, காலை முதல் இதுவரை காத்ததற்காய் நன்றி. காலை முதல் இந்நேரம் எனக்கு தந்த உணவுக்காய், ஆரோக்கியத்திற்காய், வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். பலனை கேட்போம். பலன் கேட்டல் ஏசாயா 40:31 சொல்வதை போல, ஆண்டவருக்காக காத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர். ஏசப்பா, இந்த பிற்பகல் களைப்பு வருதப்பா, இந்த மதிய வேளையிலே களைப்பு வருகிறது ஆண்டவரே. கழுகு போல செட்டை அடித்து உயிரை பறக்க புது பலன் தாங்கேன்னு கேளுங்க. 3வது, பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். சங்கீதம் 121:5-6 சொல்வதை போல, பகலில் வெயில் உன்னை தாக்காது. அப்பா, மீதி நாள் முழுக்க என்னையும் இந்த குடும்பத்தையும் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்து, வியாதி, பொல்லாப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. 4வது காரியம், சங்கீதம் 32:8 போல, வழி நடத்துங்க ஆண்டவரே. உனக்கு நான் அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னேன். ஏசப்பா, இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம், பேச வேண்டிய வார்த்தை, செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்திலையும் ஞானத்தை தாங்கன்னு கேட்போமா. இந்த பிற்பகல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? விடுதலை பயணம் 33:14 சொல்வதை போல, என் சமூகம் உன்னோடு வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய உடனிருப்பு நம்மளோடு வரும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். உன்னுடைய வேலை நடுவில் இளைப்பாறுதல் இயேசு தருவார். மதிய சாப்பாடு வேலை, பிரேக்கில் இருக்கிறியா, வேலையில் இருக்கிறியா, 10 நிமிஷம் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு. இந்த வேலை நடுவில் ஒரு இளைப்பாறு நேரத்தில், லஞ்ச் பிரேக்கில் ஒரு ஜெபம் பண்ணு. இயேசு உனக்கு தருவார். சங்கீதம் 121:8 சொல்வதை போல, ஆண்டவர் நீ வரும்போது போகும்போது இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காப்பார். உன் ஆஃபீஸாக இருக்கட்டும், உன் வீடாக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், நீ எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதனால தான் பிலிப்பியர் 4:13 சொல்வதை போல, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி தூய பவுல் சொல்வதை போல, மீதி வேலை, இந்த பாதி நாள் வேலை இருக்குதப்பா, அதை முடிக்க பலன் இருக்குது. நீங்கள் பலன் தான். ஏசப்பா, பிற்பகல் 3 மணிக்கு நீர் சிலுவையில் ஜீவனை விட்ட நேரம், அந்த நேரத்தில் நான் உண்மை நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய ரத்தம் எனக்காக சிந்தினீரப்பா. இந்த பிற்பகல் என்னுடைய இருதயம் சோர்ந்து போகாமல் உம்மை பார்த்துவோட கிருபை தாங்க. தானியேல் மாதிரி, தானியேல் 6:10 சொல்வதை போல,
மூவேளையும் ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மீதி நாள் முழுக்க உம்மை மகிமைக்காக வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லி ஜெபிப்போம். என் வேண்டுதல் மாலை பலி போல் முன் ஏற்கப்படுவதாக. சங்கீதம் 141:2 சொல்வதைப் போல என் வேண்டுதல் மாலை பலி போல் முன் ஏற்கப்படுவதா. பிற்பகலில் சோர்வாக இருக்கா? களைப்பாக இருக்கிறியா? வேலை செஞ்சு களைப்பாக இருக்கிறியா? கண்ணை மூடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, புது பலனை தருவார். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. கண்ணை மூடினே உம்மை தேடினே. ஆமாண்டவரே, கண்ணை மூடி உம்மை தேடி வந்திருக்கிறப்பா. என் தாய் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் ஒரு நாளும் மறப்பதில்லைப்பா. என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லைப்பா. தந்தை தாயினும் மேலானவர் நீர் மாத்திரமே. தாங்கி கொண்டு என்னை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறீர். தாங்கி தாங்கி என்னை சுமக்கிறவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லைப்பா. என் வேண்டுதல் மாலை பலி போலும் முன் ஏற்கப்படுவதாக. என் மகளே, மகனே, சோர்வாக இருக்கிறாயா? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் காத்திரு. இன்றைக்கி உங்கள் கண்கள் திறக்கட்டும். இயேசுவை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காரியம் மாறும். லூக்கா 24:31 சொல்வதைப் போல அவருடைய கண்கள் திறந்தன, அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசுவே, நீர் தொட்டு என் கண்ணை திறங்க. உம்முடைய மகிமை காணக்கூடிய இந்த பகல் வேளையிலே ஜெபிக்க நான் பார்வை பெற பார்த்திமையை ஜெபித்தை போல கதறுகிறேன். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி எதிரியின் சுதந்திரம், எதிரியின் தந்திரம் காண நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரலோகம் காண நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய அழைப்பை புதுப்பிங்கப்பா. உம்முடைய அன்பை காண, உம்முடைய அகக்கண்கள் என்னை காண என்னுடைய அகக்கண்களை திறந்துங்க ஆண்டவரே. என் கண்களை திறங்க ஆண்டவரே. உம்முடைய திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுகொள்ளுமாறு என் கண்களை திறந்திரலும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாள் இந்த நாட்டுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, அனைத்து மக்களுக்காகவும், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், சிறு பிள்ளைகள், அனாதை இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம கருவத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக யாரெல்லாம் அந்த ஜெப வேளையில் ஜெபிக்கிறதற்காக கேட்டுக்கொண்டார்களோ சிறு குழந்தைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதியினாலும், துன்பத்தினாலும், துயரத்தினாலும் படுக்கையில் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கண்களை திறந்துங்கப்பா. என்னை பயன்படுத்துங்கப்பா. நம்ம கண்ணு தான் நம்முடைய பிரச்சனை. பணம், வேலை மட்டும் பார்க்காம இயேசுவின் கண்ணு அறிவுருண்ட ஆத்மாக்களை பார்க்குது. சீடர்கள் சாப்பாடை பற்றி யோசித்தாங்க, ஆனால் இயேசு ஆத்மாக்களை பற்றி யோசிக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கண்களை உயர்த்தி வெளிகளை பாருங்கள், அவை அறுவடைக்க தயாராய் வெண்மையாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமன நிலை. என்னுடைய விசுவாச கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா, என் ஆவிக்குரிய கண்ணை திறங்க. இயேசுவே, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, இதோ எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் ஆட்சியிலிருந்து கடவுளிடம் திரும்பும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா வேண்டினார். ஆண்டவர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தது போல எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் உள்ளமை நோக்கி அவர் முகத்தை தேடுகள் என்றது. ஆண்டவரே, உன் முகத்தையே நான் தேடுகிறேன் அப்பா. இந்த மதிய வேளையில் அப்பா, உங்களை கண்ணை மூடுற ஆண்டவரே. உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியலை.
என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என் உள்ளம் உம்மை நோக்கி அவர் முகத்தை தேடுங்கள் என்றது. ஆண்டவரே, உம் முகத்தையே தேடுங்கள். தர்மையான மதிய வேளையில் ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், வழிநடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.